வந்து சல்மா ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்களா? சல்மா ஸ்கூல் இங்க இருக்கு. பிள்ளைகள் அவ்வளோ படிக்கு. இங்க ஒரு கோயில் இருக்கு. அது எந்த கோயில் தெரியல. கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வந்து காலையில 7 மணிக்கு போடுற பாட்டு சாயங்காலம் 7 மணி வரைக்கும் பாட்டு படிக்கும். அப்ப அந்த பிள்ளைகள் எப்படி படிக்கும்? நீங்களே சொல்லுங்களேன். பிள்ளைகள் எப்படி படிக்கும்? இன்னைக்கு பரீட்சை நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு சவுண்ட் பாருங்க. அந்த பாட்டை கொஞ்சம் குறைச்சாட்டே வைக்கலாம். ஊருக்கு ஊரு இப்படிதான் ஒரு மெண்டல் கிடக்கு. இந்த செத்த பையிலே ஜிபி முத்து சொன்னது 100க்கு 100 உண்மை. கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட டைமுக்கு அவங்க இஷ்டத்துக்கு போடுறானுங்க. எங்கள் ஏரியாவிலே 3 புறம்போக்குங்க இருக்காங்க. அவங்க அவ்வளோ ஹை வால்யூமாக லவுட் ஸ்பீக்கரில் பாட்டு போடுவாங்க. எனக்கு கண்டென்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே சமயத்தில் மற்ற படிக்கிற பசங்களுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னமோ இவனுங்க மட்டும் தான் இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரியும் மற்றவங்க யாருமே இந்த உலகத்தில் இல்லாத மாதிரியும். ஒருவேளை இவனுங்க ஆர்வ கோளாறுல இந்த மாதிரி ஹை வால்யூமில் போட்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. இன்னொரு விஷயம் ஆட் பண்ணிடுறேன். நான் சொன்னேன்ல, இங்கே தெருவில் எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடு இருக்குன்னு. அவங்க வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்போ அந்த தூரத்தில் இருந்தே அவ்வளோ சவுண்டு வருது இங்கே. அப்போனா பார்த்துக்கோங்க. ஃபைனலாக ஜிபி முத்து சொன்ன கருத்து வந்து அந்த டெம்பிள் அசோசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த வால்யூமை கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைனா கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகணும்.